நான் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பிடிஆர் சொன்ன பதிலை கேட்டேன். இதுதான் உங்கள் இருமொழி கொள்கையா? விளங்கிடும் என அட்டாக் செய்துள்ளார் அண்ணாமலை. மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய நிலையில் பிடிஆர் மகன் மட்டும் எங்கே படிக்கிறார் என கேள்வி எழுப்பினார் அண்ணாமலை. அறிவுள்ளவர்களான ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. ஒரு அமைச்சர் அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொன்ன பிறகு அந்த அமைச்சர்கிட்ட திரும்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய மகன் இந்திய குடிமகனா? முதல் கேள்வி. அமெரிக்க குடிமகனா? இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு, உங்கள் மகன் எந்த பள்ளியில படிக்கிறான்? அப்ப உங்க மகன் 3 மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியில படிக்கிறானா? உங்களுக்கு அறிவில்லைன்னு தானே அர்த்தம். இதற்கு பதிலடி கொடுத்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனது 2 மகன்களுமே இருமொழி கொள்கையை தான் கற்பதாகவும் அண்ணாமலை தெரியாமல் பேசுவதாகவும் விமர்சித்தார். 2 பசங்களும் எல்கேஜியிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். இந்த நிலையில் அமைச்சரின் பேச்சை அண்ணாமலை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில், நேற்று நான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அளித்திருக்கும் பதிலை கேட்டேன். தனது 2 மகன்களும் இருமொழி கொள்கையில் தான் படித்தார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த இருமொழிகள் எவை என்பதை அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்ல மறந்துவிட்டார். அவர் மகன்கள் கற்ற 2 மொழிகள், முதல் மொழி ஆங்கிலம், 2ஆம் மொழி பிரெஞ்சு, ஸ்பானிஷ். இதுதான் உங்கள் இருமொழி கொள்கையா? விளங்கிடும். தமிழ் மற்றும் ஆங்கில மொழியுடன் 3ஆவதாக ஒரு இந்திய மொழியோ, உயர்நிலை வகுப்புகளில் ஒரு வெளிநாட்டு மொழியோ, நமது அரசு பள்ளி மாணவர்கள் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துங்கள் என்றுதானே கேட்கிறோம். அதை தடுக்க இத்தனை நாடகங்கள் ஏன்? அண்ணன் பிடிஆர் அவர்களது 2 மகன்களும் வாழ்க்கையில் சிறந்த உயரத்தை எட்ட வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பை நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கும் வழங்குங்கள் என்றுதான் கேட்கிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.